அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான்மணிக்கடிகை பதிவேற்றம் 74 செய்யுள் 72. கற்றான் தளிரின் எழுந்திருக்கும் கல்லாத பேதையான் வீழ்வானேல் கால் முடியும். எல்லாம் ஒருமைத்தான் செய்த கருவி தெருவெண்ணின் பொய்யா வித்தாகிவிடும். கல்வி கற்றவன் தளர்ச்சி அடைந்தாலும் மேலும் மேலும் முயன்று அந்த தளர்ச்சியிலிருந்து வெளியிலே வருவதற்கு அவருடைய கல்வி அறிவு பயன்படும். கல்வி அறிவில்லாதவனுக்கோ ஏற்பட்ட தளர்ச்சியிலிருந்து மீளுவதற்கு வழி தெரியாமல் துன்பத்திலே துவண்டு கொண்டிருப்பான். அடுத்த பிறவிக்கு இந்த பிறவியில் செய்யும் காரியங்களே காரணமாக இருப்பதனால் மறுபிறவிக்கு இந்த பிறவியினுடைய நல்ல செய்கைகளோ தீய செய்கைகளோ காரணமாக அமைந்துவிடும். உண்மையான மெய் உணர்வே முக்திக்கு வித்தாகும், வழிவகுக்கும் என்று சொல்லுகிற செய்தி. ஒருவன் வாழ்விலே துன்பம் என்பது எல்லோருக்கும் வரக்கூடியதுதான். இன்பம் என்று ஒன்று இருந்தால் துன்பம் என்று கண்டிப்பாக இருக்கும். எவனும் இந்த உலகத்தில் இன்பத்தோடே வாழ்ந்தது இல்லை, எவனும் ஒருவன் துன்பத்தோடே சாவதும் இல்லை. எனவே கல்வி அறிவுள்ளவன் துன்பம் வருகிற போது அதிலிருந்து முயற்சிகளை செய்து வெளியே வருவதற்கு அவனுடைய கல்வி பயன்படும். கல்வி அறிவு இல்லாதவனுக்கோ அவன் தளர்ச்சியிலிருந்து மீண்டு வெளியே வர வாய்ப்பே இல்லாமல் போகும். மறுபிறவி என்பதற்கு காரணமே இந்த பிறவியில் செய்கிற நல்வினைகளோ தீவினைகளோ தான். அதே போலத்தான் உண்மையான உணர்வு உடையவனுக்கு முக்தி என்பது கிடைக்கும் என்று சொன்ன செய்யுள் மீண்டும் செய்யுள். கற்றான் தளிரின் எழுந்திருக்கும் கல்லாத பேதையான் வீழ்வானேல் கால் முறியும். எல்லாம் ஒருமைத்தான் செய்த கருவி தெருவெண்ணின் பொய்யா வித்தாகிவிடும். நன்றி, வணக்கம்.